نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகட்டும். சலாமும் சலவாத்தும் இறுதி தூதர் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபவு தாபீன்கள், நல்லடியார்கள் எம் அனைவரும் கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, புனிதமிக்க ஜும்மாவுடைய தினத்தில் ஹுத்பாவுடைய கடமையை நிறைவு செய்வதற்காக வேண்டி நாம் எல்லாம் அல்லாஹுடைய இறை இல்லத்தில் ஒன்று கொள்ளும் இருக்கிறோம். இந்த அருமையான சந்தர்ப்பத்தில் இன்றுள்ள எங்களுடைய குழந்தைகளும் இளைஞர்களும் பெற்றோர்களால் எவ்வாறு வழிநடத்தப்பட வேண்டும், அதிலும் குறிப்பாக எங்களுடைய பிள்ளைகளுடைய விடயத்தில் நாம் செய்ய வேண்டிய ஆரம்பமான சில கடமைகளை மிகச் சுருக்கமாக உங்களுடைய உள்ளங்களில் பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் மனிதர்களுக்கு செய்திருக்கிற பல அருட்கொடைகளை ஞாபகமூட்டுகிறான். அதில் அல்லாஹ் எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற மிக முக்கியமான ஒரு அருள், எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிற குழந்தை பாக்கியம் என்கிற மிக முக்கியமான ஒரு அருளை அல்லாஹுடைய குர்ஆன் பல இடங்களில் பேசுவதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் தனது திருமறையில் சூரத்து ஷூராவுடைய 49வது வசனம் 50வது வசனத்திலே சொல்கிற பொழுது சொல்கிறான், யஹபு லிமன் யஷாஉ இனாஸவ் வ யஹபு லிமன் யஷாஉ ذுகூர். யாருக்கு அல்லாஹ் நாடுகிறானோ அவர்களுக்கு பெண் குழந்தைகளையும், யாருக்கு அல்லாஹ் நாடுகிறானோ அவர்களுக்கு ஆண் குழந்தைகளையும் பரிசாக கொடுக்கிறான். அவ் யுஸவ்விஜுஹும் ذுக்ரான வ இனாஸா. அல்லது யாருக்கு அல்லாஹ் நாடுகிறானோ அவர்களுக்கு ஆணையும் பெண்ணையும் சேர்த்து கொடுக்கிறான். வ யஜ்அலு மன் யஷாஉ அகீமா. இன்னும் யாருக்கெல்லாம் அல்லாஹ் நாடுகிறானோ அவர்களை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களாகவும் அவன் ஆக்கிவிடுகிறான். இன்னஹு அலீமுன் கதீர். அவன் மிக்க அறிந்தவனாகவும் அனைத்திற்கும் சக்தி பெற்றவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹுடைய திருமறை குர்ஆன் சொல்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிறான், ஒருவருக்கு நாம் குழந்தைகளை அன்பளிப்பாக கொடுப்பது என்பது அல்லாஹுடைய மிக பெரும் ஒரு நிஅமத். அது மனிதர்களுடைய கையில் இல்லை. இன்று எவ்வளவுதான் நாங்கள் முயற்சி செய்து கோடிக்கணக்கில் செலவழித்தாலும் ஒருவருக்கு ஆண் குழந்தையோ அல்லது பெண் குழந்தையோ அல்லது ஆணும் பெண்ணுமாக ரெண்டும் சேர்த்து கொடுப்பதோ அல்லது அவரை அல்லாஹ் குழந்தை இல்லாதவராக ஆக்குவதோ அல்லாஹுடைய அதிகாரத்தில் உள்ளது என்பதை நானும் நீங்களும் ஈமான் கொண்டிருக்கிறோம். எந்த சிரமமும் இல்லாமல் திருமணம் முடித்த அடுத்த ஆண்டில் எங்களுக்கு அல்லாஹ் ஒரு குழந்தையை தருகிறான் என்றால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அது அல்லாஹுடைய மிக பெரும் அருள் என்பதை நானும் நீங்களும் முதலாவது உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் வரலாற்றை புரட்டி பார்த்தால் அல்லாஹுவால் இந்த உலகுக்கு வழிகாட்டிகளாக அனுப்பப்பட்ட சில நபிமார்களை கூட ரப்பு குழந்தைகள் இல்லாதவர்களாக ஆரம்ப கட்டத்தில் அவர்களை சோதித்தான் என்பதை குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ் திருமறையில்
ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை சொல்கிற பொழுது அல்லாஹ் சொல்கிறான், ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பஹு. ஜக்கரியா தன்னுடைய ரப்பிடத்தில் அழைத்து பிரார்த்தனை செய்தார். கால ரப்பி ஹப்லி மின் லதுன்க ذُرِّيَّةً طَيِّبَةً. அவரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குழந்தை இல்லாமல் சோதித்தார். யா அல்லாஹ், எனக்கு சாலிஹான நல்லொழுக்கமுள்ள ஒரு துர்ரியத்தை, ஒரு சந்ததியை தருவாயாக என்று ஜக்கரியா அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார் என்று அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் சொல்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு எங்களுக்கு தெரியும். இப்ராஹிம் நபியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதுமை பருவத்தை அவர் அடையும் வரைக்கும் குழந்தை இல்லாமல் சோதித்தான் என்று குர்ஆன் சொல்கிறது. அவரும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார், ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன். யா அல்லாஹ், சாலிஹீன்களில் ஒரு குழந்தையை நீ எனக்கு அன்பளிப்பாக தந்துவிடு, குழந்தை பாக்கியம் உள்ளவனாக என்னை ஆக்கிவிடு. ஹாஜரை திருமணம் முடிக்கிறார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதிய பருவத்தில் கொடுத்தானுங்கிற வரலாறு எங்களுக்கு தெரியும். முதலாவது மனைவி சாராவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு பிறகுதான் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தான், இஸ்ஹாக்கை பரிசாக கொடுத்தான் என்பது எங்களுக்கு தெரியும். அல்லாஹுடைய திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், இப்ராஹிம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தினார். அல்ஹம்துலில்லாஹி அல்ஹம்துலில்லாஹில்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாஈல வ இஸ்ஹாக். வயது முதிர்ந்த பருவத்தில் நான் ஒரு வயோதிபனாக இருக்கிற நிலையில் இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் எனக்கு பரிசாக தந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று இப்ராஹிம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தினார்ங்கிற வரலாற்றை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நடிகார்களே, அல்லாஹுடைய திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே வரலாற்றில் நபிமார்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆரம்ப கட்டத்தில் குழந்தைகள் இல்லாமல் சோதித்தான் என்று வரலாறு சொல்கிறது. எனவே இந்த குழந்தை பாக்கியம் என்பது ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்திருக்கிற மிக பெரும் ஒரு நிஅமத். இந்த உலகில் ஒருவருக்கு என்னதான் நிஅமத்துக்கள் கோடி கோடியாக கொடுக்கப்பட்டாலும் அந்த குழந்தை பாக்கியம் என்கிற நிஅமத்தை போல் ஒரு நிஅமத்தை இந்த உலகில் யாராலும் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மனித வாழ்வை செம்ம செழிப்பாக ஆக்குகிற, பரிபூரணமாக ஆக்குகிற ஒரு நிஅமத்தாக அல்லாஹுடைய குர்ஆன் இந்த குழந்தை செல்வங்களை அடையாளப்படுத்துகிறது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே. எனவே நாங்கள் எந்த சிரமமும் இல்லாமல் இன்று உலகத்தில் இருக்கிற எத்தனையோ எங்களுடைய அன்பர்களை, நண்பர்களை, குடும்பத்தார்களை பார்க்கிறோம். ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்காக எவ்வளவோ சிரமங்களை சந்திக்கிறார்கள், எவ்வளவோ வைத்தியசாலைகளில் ஏறி இறங்குகிறார்கள், எத்தனையோ நாடுகள் கடந்து இன்று வைத்தியத்திற்காக போய் வருகிறார்கள், எத்தனையோ மெடிக்கல் செக்கப்புகளை எடுத்தாலும் ரிசல்ட்ஸுகள் எல்லாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களால் தாராளமாக ஒரு குழந்தையை பெற்றெடுக்கலாம் என்று சொல்லப்பட்டும் அவர்களுக்கு இன்னும் அந்த பாக்கியம் இல்லை என்றால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அது அல்லாஹ் நாடுகிறவர்களுக்கு கொடுக்கிற அருள் என்பதை முதலாவது நாங்கள் உணர வேண்டும். அல்லாஹ் மிக தெளிவாக சொல்கிறான், நாம் நாடினால் அவர்களுக்கு ஆண் குழந்தையை கொடுப்போம், நாம் நாடினால் அவர்களுக்கு பெண் குழந்தையை கொடுப்போம், நாம் நாடினால் ஆணையும் பெண்ணையும் கலந்து அவர்களுக்கு கொடுக்கிறோம். அதே நேரம் அல்லாஹ் சொல்கிறான், யாருக்கு நாடுகிறோமோ அவர்களை குழந்தை பாக்கியம் இல்லாமலும் ஆக்குகிறோம். அதுவும் அல்லாஹுடைய கலா கதிரில் உள்ளது. அதையும் ஒரு மூமின் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதிலும் அல்லாஹ் அவனுக்கு நலவை வைத்திருக்கிறான் என்பதை ஒரு மூமின் பொருந்திக் கொள்ள வேண்டும். இன்னும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பாக்கியம் குறித்து சொல்கிற பொழுது மிக முக்கியமான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி சொல்கிறான், உங்களுக்கு நாம் குழந்தையை தந்தோம் என்று அல்லாஹ் சொல்லல. சாதாரணமாக மூசாவுக்கு நாங்கள் வேதத்தை கொடுத்தோம், ஈசாவுக்கு நாங்கள் வேதத்தை கொடுத்தோம், இப்படி அல்லாஹ் பயன்படுத்துகிற மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தாமல் அல்லாஹ் சொல்கிறான், யஹபுலிமை யஷா, நாடுகிறவர்களுக்கு நாங்கள் கொடை கொடுக்கிறோம். இந்த குழந்தைகளுடைய பாக்கியத்தை அல்லாஹ் சொல்கிற பொழுது சொல்கிறான், உங்களுக்கு அன்பளிப்பு தந்திருக்கிறோம், மிக பெரும் ஒரு பொக்கிஷத்தை தந்திருக்கிறோம் என்கிற மிக முக்கியமான ஒரு வார்த்தையை சொல்லித்தான் இந்த அருளை அல்லாஹுடைய குர்ஆன் விளிக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நடிகார்களே, இது ஒரு மனிதனுக்கு ஜீனத், அலங்காரம் என்று அல்லாஹுடைய குர்ஆன் சொல்கிறது. ஒருவனுக்கு குழந்தை இருப்பது, குழந்தை செல்வங்கள் இருப்பது, எங்களுடைய வீடுகள் குழந்தைகளால் அலங்கரிக்கப்படுவது, அந்த குழந்தைகளோடு நாங்கள் கொஞ்சி விளையாடுவது என்பது ஒரு மூமினுக்கு ஜீனத் என்பதை அல்லாஹுடைய குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், அல் மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தித் துன்யா, நீங்கள் சம்பாதிக்கிற சொத்து செல்வங்கள், உங்களுடைய குழந்தைகள் எல்லாம் உங்களுக்கு இந்த உலகத்தின் அலங்காரங்கள், இந்த உலகத்தினுடைய இன்பங்கள் என்பதை அல்லாஹுடைய திருமறை குர்ஆன் சொல்வதை பார்க்கிறோம். அதே நேரம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே,
எந்த ரப்பு எங்களுக்கு குழந்தைகளை அலங்காரமாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு வழியாக ஆக்கினானோ அதே குழந்தைகளுடைய விடயத்தில் அல்லாஹுடைய திருமறை குர்ஆன் ஒரு எச்சரிக்கை விடுக்கிறது. என்ன சொல்கிறான்? வஅலமு, மனிதர்களை அறிந்து கொள்ளுங்கள், அன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, எப்படி உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு ஜீனத்தோ அலங்காரமோ அதே நேரம் அந்த குழந்தைகளும் உங்களுடைய சொத்து செல்வங்களும் பொருளாதாரங்களும் உங்களுக்கு ஃபித்னா சோதனைகள் என்பதையும் அல்லாஹுடைய குர்ஆன் சொல்ல மறக்கல்ல. அல்லாஹ் சொல்கிறான், அந்த குழந்தைகளை உங்களுக்கு நாம் சோதனைகளாக ஆக்கியிருக்கிறோம். அந்த குழந்தைகளுடைய விடயத்தில் பிள்ளைகளுடைய விடயத்தில் நீங்கள் மிக நேர்மையாக நடந்து மறுமையினுடைய வாழ்க்கையை பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் அந்த குழந்தைகளுடைய விடயத்தில் நீங்கள் மிக ஜாக்கிரதையாக நடக்க வேண்டும் என்பதை அல்லாஹுடைய திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். சும்மல துஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம், பின்னர் நீங்கள் உங்களுக்கு தரப்பட்ட நிஅமத்துக்கள் குறித்து நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். எனவே அல்லாஹ் தந்திருக்கிற மிகப்பெரிய நிஅமத் எங்களுடைய குழந்தைகள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த குழந்தைகளை குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் எங்கள் ஒவ்வொருத்தரையும் விசாரிக்க இருக்கிறான் என்பதை அல்லாஹுடைய திருமறை குர்ஆன் மிக தெளிவாக சொல்கிறது. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயத்திஹி, நீங்கள் ஒவ்வொருத்தரும் பொறுப்புதாரிகள், உங்கள் ஒவ்வொருத்தருடைய பொறுப்புகள் குறித்தும் நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசாரிக்க இருக்கிறான். ஒரு அமீர் அந்த நாட்டுக்கான அமீராக இருப்பவனை அல்லாஹ் அவனுடைய பொறுப்புகள் பற்றி விசாரிப்பார். ஒரு தந்தையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய குடும்பத்தார் குறித்து விசாரிப்பார். ஒரு மனைவியை கணவனுடைய விடயத்தில் பிள்ளைகளுடைய விடயத்தில் அல்லாஹ் விசாரிப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உங்களுடைய மேய்ப்புக்கள் பற்றி, நீங்கள் அந்த குழந்தைகளை எவ்வாறு வழிநடத்தினீர்கள் வளர்த்தெடுத்தீர்கள் என்பது குறித்து அல்லாஹ் நாளை மறுமையில் உங்கள் ஒவ்வொருத்தரையும் விசாரிப்பான் என்று அல்லாஹுடைய திருமறை குர்ஆன் சொல்லி எங்களை எச்சரிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றுள்ள காலத்தை பொறுத்தவரைக்கும் எங்கு திரும்பினாலும் ஃபித்னாக்களால் நிறைந்த ஒரு சமுதாயத்திலே நாங்கள் வாழுகிறோம். இந்த எங்களுடைய குழந்தைகளை வளர்த்தெடுத்து அவர்களை அல்லாஹுடைய பாதையில் கரை சேர்ப்பது என்பது சவாலாக மாறியிருக்கிறது. இன்றுள்ள இளைஞர் யுவதிகளை நாங்கள் பராமரிப்பதென்பதும் மார்க்க சூழலில் வளர்ப்பதென்பதும் சுவர்க்கத்து சிட்டுகளாக அவர்களை மாற்றுவதென்பதும் எங்களுக்கு சவாலாக மாறியிருக்கிற ஒரு காலகட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் எங்களுடைய குழந்தைகளுடைய விடயத்தில் எங்களுக்கு இஸ்லாம் காட்டுகிற மிக முக்கியமான அடிப்படையான வழிகாட்டல்களை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தலைப்பில் பல உரைகளை நாங்கள் கேட்டிருப்போம். குழந்தைகளை வளர்ப்பதென்றால் இப்படி வளர்க்க வேண்டும், இப்படி வளர்க்க வேண்டும் என்று விஞ்ஞான ரீதியாக, சமூக ரீதியாக, குர்ஆன் ஹதீஸ் ரீதியாக எத்தனையோ செய்திகள் எங்களுக்கு சொல்லப்பட்டாலும் ஒரு சில அடிப்படையான செய்திகளை நாங்கள் விட்டுவிட்டால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய குழந்தைகள் அல்லாஹுடைய பாதுகாப்பை விட்டும் தவறிவிடுவார்கள். அப்படியான சில அடிப்படையான அம்சங்களை இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகிறது. அதில் பிரதானமானது, ஒரு பெற்றோர் தன்னுடைய குழந்தைகளுக்காக என்னதான் இந்த உலகத்தில் வசதி வாய்ப்புகளை செய்தாலும், என்னதான் அவனுக்கு உண்டான தேவைகளை அவர் பூரணப்படுத்தினாலும், அவர் ஒரு காரியத்தை செய்யவில்லை என்றால் அது அந்த குழந்தைக்கு மிக பெரும் பாதகமாக அமைந்துவிடும். என்னென்ன காரியம்? அல்லாஹுடைய குர்ஆனை புரட்டி பார்த்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை புரட்டி பார்த்தால், நபிமார்களுடைய வரலாறுகளை புரட்டி பார்த்தால் மிக முக்கியமான ஒரு சுன்னாவை நாங்கள் கண்டுகொள்ளலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு பெற்றோரும் தங்களுடைய குழந்தைகளுக்காக பிரார்த்திப்பது. இந்த சுன்னத் எங்களுடைய வாழ்க்கையில் இல்லை. எங்களுடைய குழந்தைகளுக்காக நாங்கள் பிரார்த்திக்கிறோமா என்று கேட்டால் பிரார்த்திக்கிறோம். எதை கேட்டு பிரார்த்திக்கிறோம்? என்னுடைய குழந்தை ஸ்காலர்ஷிப்பில் நல்ல மார்க்ஸ் எடுக்க வேண்டும், படிப்பில் கெட்டிக்காரனாக வர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். பிரார்த்திக்க கூடாதா என்றால் இல்லை, பிரார்த்திக்க வேண்டும். அதே நேரம் என்னுடைய குழந்தை ஓஎலில் பாஸ் பண்ண வேண்டும், ஏலில் பாஸ் பண்ண வேண்டும், உலகத்தில் நல்ல ஒரு பொசிஷனுக்கு அவன் வர வேண்டும், அவனை இந்த உலகம் திரும்பி பார்க்கிற அளவுக்கு ஒழுக்கம் உள்ளவனாக நடக்க வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் கையேந்துகிறோம். அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறோம். பிரார்த்திப்பது தவறல்ல. ஆனால் அதே நேரம் இஸ்லாம் பிரார்த்தனையில் குழந்தைகளுக்காக செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு பிரார்த்தனையை சொல்லித் தருகிறது. எங்களுடைய பிள்ளைகளை, எங்களுடைய குழந்தைகளை ஷைத்தானுடைய தீண்டுதலை விட்டும் அல்லாஹ்விடத்தில் நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோமா? ஏனென்றால் இன்றுள்ள எல்லா பாவங்கள், அனாச்சாரங்கள், வழிகேடுகளுக்கும் எங்களுடைய குழந்தைகளை கொண்டு போய் தள்ளக்கூடியவன் ஷைத்தான். அந்த ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடுமாறு இஸ்லாம் மிக முக்கியமான ஒரு வழிகாட்டலை சொல்கிறது. எந்த அளவுக்கு என்றால்,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த குழந்தை வளர்ப்பு என்பது கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, நாங்கள் திருமணம் முடித்து முதலிரவில் ஆரம்பிக்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு கணவனும் மனைவியும் திருமணமாகி அவர்கள் தாம்பத்தியத்தில் ஈடுபடுகிற பொழுதே இந்த ஷைத்தானை அந்த குடும்பத்தை விட்டும் அவர்கள் தூரமாக்க வேண்டும். நீங்கள் முதலிரவில் உங்களுடைய மனைவியோடு சேருகிற பொழுது அல்லாஹுடைய தூதர்கள் சொன்னார்கள், பிஸ்மில்லாஹி, அல்லாஹுடைய பேரை கொண்டு ஆரம்பியுங்கள். அல்லாஹும்ம ஜன்னிப்னா ஷைத்தான வ ஜன்னிபிஷ் ஷைத்தான மா ரஸக்தனா. யா அல்லாஹ், எங்களையும் எங்களுக்கு நீ தருகிற எங்களுடைய சந்ததிகளையும் ஷைத்தானை விட்டும் நீ அப்புறப்படுத்துவாயாக, ஷைத்தானை விட்டும் நீ தூரப்படுத்துவாயாக என்கிற பிரார்த்தனையோடு உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை ஆரம்பியுங்கள் என்று இஸ்லாம் எங்கே வழிகாட்டுகிறது? குழந்தைகள் எல்லாம் எங்களுக்கு பிறப்பதற்கு முன்னால் எங்களுடைய திருமண வாழ்க்கையினுடைய முதலாவது இரவில் இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுவதை கண்ணியத்துக்குரிய சோதனை பார்க்கிறோம். அல்லாஹுடைய தூதர்கள் சொன்னார்கள், இந்த பிரார்த்தனையை ஓதி நீங்கள் குழந்தை பாக்கியம் உள்ளவர்களாக மாறினால், அந்த இரவில் அல்லாஹ் உங்களுக்கு ஒரு குழந்தையை தர நாடிவிட்டால் அந்த குழந்தையை ஷைத்தான் ஒரு பொழுதும் தீண்ட மாட்டான் என்று அல்லாஹுடைய தூதர்கள் சொன்னார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நடிகார்களே, ஷைத்தானை விட்டும் எங்களுடைய பிள்ளைகளை, எங்களுடைய சந்ததிகளை ஓரமாக்குவதை இஸ்லாம் அங்கிருந்து ஆரம்பிக்கிறது. அதே நேரம் அல்லாஹுடைய திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயாருடைய வரலாற்றை சொல்கிறார். இம்ரான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயார் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உம்மம்மா. இந்த வரலாறு குறித்து அல்லாஹ் சொல்கிற பொழுது சொல்கிறான், மரியமுடைய மனைவி தன்னுடைய வயிற்றில் ஒரு குழந்தையை சுமந்தாள். அது ஆணாக பிறக்குமா பெண்ணாக பிறக்குமா என்று தெரியாது. அந்த பெண் ஒரு ஆண் குழந்தை பிறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆனால் பிறந்ததோ பெண் குழந்தை. அந்த வரலாற்றை சொல்லிக் கொண்டு வருகிற பொழுது அல்லாஹ் சொல்கிறான், அந்த குழந்தைக்கு அந்த பெண்மணி இன்னி சம்மைதுஹா மரியம், அல்லாஹ்விடத்தில் அந்த பெண்மணி பிரார்த்தனை செய்கிறாள், யா அல்லாஹ், நான் எதிர்பார்த்தது ஆண் குழந்தை, ஆனால் எனக்கு பிறந்ததோ பெண் குழந்தை. பெண் குழந்தை ஆண் குழந்தை மாதிரி கிடையாது. ஆனால் நீ தந்த இந்த ஹிபத்தை, இந்த அன்பளிப்பை நான் ஏற்றுக்கொண்டு என்னுடைய குழந்தைக்கு மரியம் என்று பெயர் சூட்டியிருக்கிறேன். சொல்லிவிட்டு அந்த தாய் செய்த மிக முக்கியமான ஒரு பிரார்த்தனை அல்லாஹுடைய குர்ஆன் சொல்கிறது, வ இன்னி உஈதுஹா பிக வ துர்ரியத்தஹா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். யா அல்லாஹ், இந்த குழந்தையையும் இந்த மரியமையும் இந்த மரியத்துக்கு உருவாகக்கூடிய சந்ததிகளையும் ஷைத்தான் விரட்டப்பட்ட எடுத்தறியப்பட்ட ஷைத்தானின் தீங்குகளை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அந்த தாய் பிரார்த்தனை செய்தார் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஃபதகப்பலஹா ரப்புஹா பிகபூலின் ஹஸனின். அந்த தாயின் பிரார்த்தனையை மிக அழகிய முறையில் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்று அல்லாஹுடைய குர்ஆன் சொல்கிறது. இன்று வரைக்கும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பேரை நாங்கள் உச்சரித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ஒரு பத்தினி பெண்ணாக உலகமே போற்றுகிற ஒரு நல்லடியாராக இன்று வரைக்கும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசப்படுகிறார்கள் என்று சொன்னால் அந்த தாயினுடைய பிரார்த்தனை என்பதை அல்லாஹுடைய குர்ஆன் சொல்கிறது. அதே நேரம் அல்லாஹுடைய வஹீலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அந்த பெண் தன்னுடைய குழந்தைக்காக மட்டும் பிரார்த்திக்கவில்லை, தன்னுடைய பேர குழந்தைகள், தன்னுடைய குழந்தைகளின் சந்ததிகளுக்காகவும் பிரார்த்தித்தது. அந்த சந்ததியில் வந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அற்புதமான ஒரு குழந்தையாக மாற்றினார். மடியில் பேசுகிற, மடியில் நபியாக தன்னை பிரகடனப்படுத்துகிற ஒரு குழந்தையாக அல்லாஹ் மாற்றி காட்டினான் என்பதை அல்லாஹுடைய குர்ஆன் சொல்கிறது. இது குறித்து தஃப்சீர்களை அறிஞர்கள் பேசுகிற பொழுது சொல்கிறார்கள், இந்த தாயினுடைய பிரார்த்தனை தான் அந்த சந்ததியே மிக பெரும் ஒரு அழகிய சந்ததியாக, அல்லாஹுக்கு வழிபட்ட சந்ததியாக மாறுவதற்கு காரணமாக அமைந்தது என்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் பார்க்கிறோம். எனவே நாங்கள் எங்களுடைய குழந்தைகளுக்கு உலக வாழ்க்கைக்காக பிரார்த்தனை செய்யத்தான் வேண்டும். உலகத்தில் நிம்மதியாக வாழ வேண்டும், கல்வி கொடுக்கப்பட வேண்டும் என்று கேட்கத்தான் வேண்டும். அதே நேரம் எங்களுடைய குழந்தைகளின் ஆன்மீக சூழலுக்காகவும் நானும் நீங்களும் அல்லாஹ்விடத்தில் கையேந்த கடமைப்பட்டிருக்கிறோம். யா அல்லாஹ், என்னுடைய குழந்தை உன்னுடைய நேரான பாதையில் பயணிக்கிற ஒரு குழந்தையாக நீ ஆக்கி தந்து விடு. ஷைத்தானை விட்டும் என்னுடைய குழந்தைகளை நீ அப்புறப்படுத்தி விடு யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறோமா என்றால் இந்த பிரார்த்தனைகள் குறைவு. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நிச்சயமாக எங்களுடைய குழந்தைகளுக்காக நாங்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிற பொழுது ரப்பு நிச்சயமாக எங்களுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ் சொல்கிறான், மூமின்களுடைய பிரார்த்தனை எப்படி இருக்கும் தெரியுமா? வல்லதீன யகூலூன ரப்பனா, அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வார்கள், ரப்பனா ஹப்லனா,
மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَجَعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. இந்த பிரார்த்தனை நாங்கள் மனநமிட வேண்டும். குர்ஆனிலே அல்லாஹ் சூரத்துல் ஃபுர்கானின் 74வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். மூமின்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்பார்களாம், யா அல்லாஹ், எங்களுடைய மனைவி மக்களிடத்திலிருந்து கண் குளிர்ச்சியை நீ எங்களுக்கு தந்து விடுவாயாக. எங்களுடைய மனைவிமார் செய்யக்கூடிய காரியங்கள், எங்களுடைய பிள்ளைகள் செய்யக்கூடிய காரியங்கள் எங்களுடைய மனதுக்கு இன்பமாக இருக்க வேண்டும். அதை நீ எங்களுக்கு சோதனையாக ஆக்கிவிடாதே. இது ஒவ்வொரு பெற்றோரும் பிள்ளைகளுக்காக கேட்க வேண்டிய பிரார்த்தனை. வஜஅல்னா லில்முத்தகீன இமாமா. யா அல்லாஹ், எங்களை முத்தகீன்களை, இறையச்சதாரிகளை வழிநடத்துகிற இமாம்களாக ஆக்கிவிடு என்கிற மிக முக்கியமான ஒரு பிரார்த்தனை அல்லாஹ் சொல்கிறான். பெற்றோர்கள் குழந்தைகளுக்காகவும் மனைவிக்காகவும் கேட்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் வழிகாட்டுகிறது. எனவே இப்படியான பிரார்த்தனைகளை நாங்கள் செய்ய வேண்டும். கணியத்துக்குரிய சகோதரிகளே, இப்ராஹிம் நபியினுடைய வரலாறு எங்களுக்கு தெரியும். அலைஹிஸ்ஸலாம் சிலை வணக்கத்துக்கு எதிராக போராடிய ஒரு நபி. சிலை வணக்கத்தை ஒழிப்பதற்காக அல்லாஹ் சொல்கிறான், ஒரு தனி மனிதர் ஒரு உம்மத்தாக செயற்பட்டார் என்பது எங்களுக்கு தெரியும். அந்த இப்ராஹிம் நபி அவர்களுக்கு பிறந்த குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இந்த குழந்தைகள் இப்ராஹிம் நபியினுடைய சந்ததிகளாக இருக்கிறார்கள். அவர்களையும் அல்லாஹ் நபியாக்கினான். இவர்கள் போய் அல்லாஹுக்கு இணை வைப்பார்களா, ஷிர்க் செய்வார்களா என்று கேட்டால் நாங்கள் நிச்சயமாக சொல்லுவோம், அவர்கள் ஒரு பொழுதும் சிலை வணங்கவும் மாட்டார்கள், இணை வைக்கவும் மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் ஒரு இறை தூதரின் குழந்தைகள் என்று நாம் சொல்லுவோம். ஆனால் அல்லாஹ் திருமறையிலே சூரத்து இப்ராஹிமின் 35வது வசனத்திலே சொல்கிறான், இப்ராஹிம் இவ்வாறு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார். என்ன பிரார்த்தனை? வஜ்னுப்னி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம். சிலை வணக்கத்துக்கு எதிராக போராடி ஒரு நபி அல்லாஹ்விடத்தில் கேட்ட பிரார்த்தனை, யா அல்லாஹ், என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் சிலை வணக்கத்தை விட்டும் நீ பாதுகாப்பாயாக. வழிகேடுகள் குழந்தைகளிடத்தில் வந்துவிடக் கூடாது என்பதற்காக, அல்லாஹுக்கு அந்த குழந்தைகள் இணை வைக்கக்கூடிய குழந்தைகளாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்களே, அல்லாஹ், என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் சிலை வணக்கத்தை விட்டும் நீ பாதுகாரு, அப்புறப்படுத்தி விடு. அப்ப கணியத்துக்குரிய சகோதரர்களே, நபிமார்களே இவ்வாறு பிரார்த்தித்தார்கள் என்று சொன்னால் நாம் எந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய குழந்தைகளுக்காக நாங்கள் எங்களுடைய குழந்தைகளை, யா அல்லாஹ், மறுமை வரைக்கும் தொழக்கூடிய குழந்தையாக இந்த குழந்தையை ஆக்கிவிடு என்று எப்போதாவது கேட்டிருக்கிறோமா? கொஞ்சம் நாங்கள் எங்களுடைய உள்ளத்தை சுய பரிசோதனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். எதையெல்லாம் கேட்கிறோம். ஆனால் எங்களுடைய குழந்தைகள், இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான கடமை தொழுகை. கலிமாவுக்கு அடுத்தது தொழுகை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. அந்த தொழுகை நிலைநாட்டுகிற குழந்தையாக யா அல்லாஹ் என்னுடைய குழந்தையை ஆக்கிவிடு என்று நாங்கள் கேட்டிருக்கிறோமா? இல்லை. ஆனால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இப்ராஹிம் நபி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள், ரப்பிஜ்அல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் துர்ரியதி. யா அல்லாஹ், என்னையும் என்னுடைய துர்ரியத்தினுடைய சந்ததியையும் உனக்காக தொழுகையை நிலைநாட்டுபவர்களாக நீ ஆக்கி விடுவாயாக. இப்ராஹிம் நபி பிரார்த்தனை செய்தார் என்று அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், ரப்பனா தகப்பல் அத்துஆ. யா அல்லாஹ், இந்த துஆவை நீ ஏற்றுக்கொண்டு என்னுடைய குழந்தைகளையும் என்னையும் தொழுகையை நிலைநாட்டுபவர்களாக ஆக்கி என்றவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். இப்படி கணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, நபிமார்களுடைய வரலாறுகளையும் குர்ஆனையும் சுன்னாவையும் நாங்கள் புரட்டி பார்த்தால் குழந்தைகளுக்காக எல்லோரும் செய்த மிக முக்கியமான ஒரு பிரார்த்தனை, அவர்களை ஆன்மீக சூழலில் உருவாக்குவதும் ஷைத்தானுடைய கெடுபிடிகள் தீங்குகளிலிருந்து அந்த குழந்தைகளை பாதுகாப்பதற்கும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே நாங்கள் எங்களுடைய தொழுகைகளில், சுஜூதில், அத்தஹியாத்தில், தஹஜ்ஜுடைய வேளைகளில் எழும்பி எங்களுடைய குழந்தைகளுடைய நேர்வழிக்காகவும் அந்த குழந்தைகள் ஷைத்தானை விட்டும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் கட்டாயமாக ஒவ்வொருத்தரும் கையேந்த கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நடிகார்களை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. இது பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமை, அடிப்படையான கடமை. அதே நேரம் இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகிறது, எங்களுடைய குழந்தைகளுக்கு நாங்கள் எந்த கல்வியை ஊட்டினாலும், எதை நாங்கள் அவர்கள் உலகத்தில் கற்று பெரியாளாக வர வேண்டும் என்று விரும்பினாலும் அந்த குழந்தைகளுக்கு இஸ்லாமிய அடிப்படையான அகீதாவுடைய அறிவு கொடுக்கப்பட வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்துவதை பார்க்கிறோம். அல்லாஹ் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை சொல்கிற பொழுது, அவர் தன்னுடைய குழந்தைக்கு உபதேசம் செய்கிற பொழுது முதலாவது சொன்னதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் சொல்கிறது, வஇது கால லுக்மானு லிஇப்னிஹி வஹுவ யஇது யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ் இன்ன ஷிர்க லظுல்முன் அலீம்.
லுக்மான் தன்னுடைய குழந்தைக்கு உபதேசம் செய்கிற பொழுது முதலாவது அந்த குழந்தைக்கு அவர் செய்த உபதேசம் அல்லாஹ் சொல்கிறான், குழந்தையே, என்னுடைய அருமை குழந்தையே, அல்லாஹுக்கு இணை வைத்து விடாதே. அதுதான் ஆகப்பெரிய அநியாயம். அநியாயங்களில் மிக பெரும் அநியாயம் படைத்த ரப்புக்கு இணை கற்பிப்பது. அப்போ ஒரு குழந்தைக்கு ஒரு தந்தை அந்த பிஞ்சு உள்ளத்தில் எதை விதைக்கிறார் என்றால் இஸ்லாமிய அகீதா. என்ன வழிகேடான கொள்கைகள் வந்தாலும் அந்த கொள்கைக்குள் நீ போய்விடக்கூடாது. வணங்க தகுதியான ரப்பு அல்லாஹ் மட்டும்தான். எல்லா இபாதத்துகளையும் அல்லாஹுக்கு மட்டும்தான் செய்ய வேண்டும். எந்த நிலையிலும் நீ அல்லாஹுக்கு இணை வைத்து விடக்கூடாது என்கிற அகீதாவை லுக்மான் தன்னுடைய குழந்தைக்கு உபதேசித்தார் என்று அல்லாஹுடைய குர்ஆன் சொல்கிறது. இன்னும் அல்லாஹ் சொல்கிறான், லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் பற்றிய நம்பிக்கையை அதிகம் குழந்தைக்கு கொடுத்தார்கள். யா புனைய இன்னஹா இன் தகு மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தல் ஃபதகுன் ஃபீ ஸஹ்ரத்தின் அவ் ஃபிஸ் ஸமாவாத்தி அவ் ஃபில் அர்த் யஅதி பிஹல்லாஹ். என்னுடைய அருமை குழந்தையே, நீ செய்கிற ஒரு காரியம் அது கடுகை விட மிக சிறியதாக இருந்தாலும், அது பாலைவனத்தில் இருந்தாலும் சரி, அது வானத்தில் இருந்தாலும் சரி, அது பூமியில் இருந்தாலும் சரி, நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யஅதி பிஹல்லாஹ், அதை அல்லாஹ் கொண்டு வருவான். நீ அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அடிப்படையான கல்வி அந்த குழந்தைக்கு கொடுத்தாரு. என்ன காரணம் கணியத்துக்குரிய சகோதரர்களே? அப்போதுதான் அந்த குழந்தை வழிகேட்டின் பக்கம் போகாது. அந்த குழந்தை எது சத்தியம் அசத்தியம் என்பதை பிரித்தறிந்து இந்த உலகத்தில் உரிய முறையில் இபாதத்து செய்யும் என்பதனால் அல்லாஹ் பற்றிய நம்பிக்கையை லுக்மான் தன்னுடைய குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்தார் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே நேரம் நாங்கள் அகீதாவை கொடுத்து அந்த குழந்தைகளுக்காக பிரார்த்தனை செய்வதோடு கணியத்துக்குரிய சகோதரர்களே, பெற்றோர்கள் செய்ய வேண்டிய இன்னும் ஒரு மிக முக்கியமான கடமை, எங்களுடைய குழந்தைகளுக்கு உபதேசம் செய்கிற பெற்றோர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். எங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல வழிகாட்டியாக. பலருடைய எண்ணம் ஒரு தந்தை என்றால் அந்த வீட்டில் ஒரு இராணுவ அதிகாரி மாதிரி இருந்தால் தான் அவர் தந்தை என்று நாம் நினைக்கிறோம். சில பொழுது அவ்வாறு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டிய சூழல் ஏற்பட்டாலும் பல பொழுதுகளில் இஸ்லாம் சொல்கிறது, நீங்கள் உங்களுடைய குழந்தைக்கு ஒரு நண்பன். அந்த குழந்தையினுடைய நல்லது கெட்டதில் ஒரு பெற்றோர் நிச்சயமாக பங்குதாரராக இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் வழிகாட்டுகிறது. அதே நேரம் அல்லாஹுடைய குர்ஆனும் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவும் எங்களுக்கு வழிகாட்டுகிறது, உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் ஒரு சிறந்த உபதேசியாக இருங்கள். நாங்கள் அடிக்கடி எங்களுடைய குழந்தைகளுக்கு நசீஹத்து செய்யக்கூடியவர்களா, அடிக்கடி எங்களுடைய குழந்தைகளுக்கு நல்லது கெட்டதை ஊட்டி வளர்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதையும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுவதை பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை சொல்லிக் கொண்டு வருகிற போது சொல்கிறான், அவர் தன்னுடைய குழந்தைக்கு உபதேசம் செய்கிறார். யா புனைய அகிமிஸ் ஸலா, என்னுடைய அருமை குழந்தையே, நீ தொழுகையை நிலைநாட்டு. அழகான வார்த்தை, அந்த குழந்தையினுடைய மனம் குளிர்ற மாதிரியான வார்த்தையை பயன்படுத்துகிறார். அப்படித்தான் நாங்கள் உபதேசம் செய்கிற பொழுது குழந்தைகளை எங்களின் பால் கவர்ந்து இழுக்க வேண்டும். அவர்கள் வெறுப்படைந்து விரண்டோடுகிற மாதிரி பேசாமல், அவர்களை அடித்து உதைத்து அதட்டி பேசாமல், அந்த குழந்தைகள் எங்களின் பால் கவரப்படுகிற அளவுக்கு அழகான வார்த்தைகள். ஆனால் நாங்கள் பிற ஊராருடைய குழந்தைகளை அருமை குழந்தையே, செல்லை குழந்தையே, தங்க மகனே என்றெல்லாம் அழைப்போம். ஆனால் எங்களுடைய சொந்த குழந்தைகளை அப்படி அழைப்பது ரொம்ப குறைவு கணியத்துக்குரிய சகோதரிகளே. ஆனால் இஸ்லாம் சொல்கிறது, உங்களுடைய குழந்தைகளை அன்போடு பாசத்தோடு அரவணைத்து ஒரு மெசேஜை கொடுங்கள், ஒரு செய்தியை சொல்லுங்கள். அதை அந்த குழந்தை மிக முக்கியமான ஒரு உடையமாக எடுத்து நடக்கும் என்பதை இஸ்லாம் சொல்கிறது. அவர் குழந்தையை கூப்பிட்டு சொல்கிறார், யா புனைய, என்னுடைய அருமை குழந்தையே, அகிமிஸ் ஸலா, மஅன் தொழுகையை நிலைநாட்டுங்கள். வஅமுர் பில் மஅரூஃபி வன்ஹா அனில் முன்கர், மகன் நன்மையை கண்டால் ஏவுங்கள், தீமையை கண்டால் தடுங்கள். நன்மையை ஏவுங்கள், தீமையை தடுங்கள். வஸ்பிர் அலா மா அஸாபக், உனக்கு ஏற்படுகிற தீங்குகளில் நீ பொறுமை காத்துக்கொள் என்று அவர் தன்னுடைய குழந்தைகளுக்கு உபதேசம் செய்தார் என்று அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் சொல்கிறது. அப்ப கணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு வீட்டில் நாங்கள் சுபஹுக்கு எழும்பி தொழுகைக்கு ஓடோடி வருகிற முன்சஃபில், ஆனால் எங்களுடைய வீட்டில் எங்களுடைய குழந்தைகளும் எங்களுடைய மனைவியும் தூங்குகிறார்கள் என்று சொன்னால், நாம் இஸ்லாம் வழிகாட்டுகிற குழந்தை வளர்ப்பில் அல்லது பெற்றோர்களாக இருக்கிறோமா என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எப்படி நாம் தொழுகிறோமோ, எப்படி நாளை மறுமையில் தொழுகை பற்றி விசாரிக்கப்படுகிற பொழுது பதில் சொல்லி நாங்கள் தப்பி விடுவோமோ, அது மாதிரி எங்களுடைய குழந்தைகளும் எங்களுடைய மனைவிமாரும் தப்பவில்லை, அந்த கேள்விக்கு அவர்கள் முகம் கொடுக்கவில்லை, அல்லது இந்த உலகத்தில் அவர்கள் தொழுகையே நிலைநாட்டவில்லை என்றால் நாம் என்ன பெற்றோர் கணியத்துக்குரிய சகோதரர்களே?
எப்படி நாம் தொழுகைக்கு வருகிறோமோ அதே மாதிரி எங்களுடைய குழந்தைகளையும் தொழப்பழக்க வேண்டும் என்பது இஸ்லாம் வழிகாட்டுகிறது. அப்ப லுக்மான் தன்னுடைய குழந்தைக்கு உபதேசம் செய்கிறார், மகன் தொழுகையை நிலைநாட்டுங்கள். அது இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகளில் 2வது கடமை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை சம்பந்தமாக எத்தனையோ செய்திகளை சொல்கிறார்கள். ஆனால் இன்று எல்லா ஊர்களிலும் பார்க்கிறோம், அதிகமான இளைஞர்கள் தொழுகையை புறக்கணித்திருப்பதை பார்க்கிறோம். தொழுகை என்றால் என்னென்றே தெரியாமல் எத்தனையோ பேரை பார்க்கிறோம். பள்ளிப்பக்கம் வாரென்றால் அவர்கள் ஜும்மாவுக்கு மட்டும்தான் வருகிறார்கள் என்கிற லெவலில் எத்தனையோ இளைஞர்கள், யுவதிகள் இன்று நமது சமூகத்தில் நடமாடுகிறார்கள். அதை பெற்றோர்கள் பொருட்படுத்தாமலேயே நாங்கள் தொழுகையாளிகளாக இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், குல்லுக்கும் ராயின், நீங்கள் ஒவ்வொருத்தரும் மேய்ப்பாளர்கள், வகுல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயத்திஹி, உங்களுடைய மேய்ப்பை பற்றி அல்லாஹ் நாளை மறுமையில் கேள்வி கணக்குக்கு உட்படுத்துவான். அந்த மஹ்ஷருடைய வெளியில் உங்களை எழுப்பி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விசாரிப்பான். நான் சொன்னேனே ஆரம்பத்தில், அல்லாஹ் இந்த உலகத்தில் குழந்தை பாக்கியத்தை கொடுக்காதவன் இலகுவாக சுவர்க்கம் போய்விடுவான். ஏனென்றால் அவனுக்கு அந்த கேள்வி இல்லை. அவரிடத்தில் அல்லாஹ் குழந்தையை தந்தேனே, அதை எப்படி வளர்த்தா என்கிற கேள்வி கேட்க மாட்டான். அவருக்கு குழந்தையே இல்லை, அவரை அல்லாஹ் சுவர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். வேற விசாரணை தான் அவருக்கு. ஆனால் குழந்தையை தந்த நாங்கள், ஒரு குழந்தை 2 குழந்தையா இருந்தால் டபுள் மடங்கு விசாரணை. 3 4 குழந்தைகள் இருந்தால் எல்லா குழந்தைகளுக்கும் கணக்கு காட்டி விட்டுத்தான் நாங்கள் சுவர்க்கத்துக்கு போவோம். இந்த குழந்தை எப்படி வளர்த்தாய்? இந்த குழந்தைக்கு நீ மார்க்கத்தை கொடுத்தாயா? இந்த குழந்தையை நீ சரியான அகீதாவில் வளர்த்திருத்தாயா? இந்த குழந்தையை சுவர்க்கவாதியாக, தொழுகையை நிலைநாட்டுகிற குழந்தையாக வளர்த்தாயா என்கிற எல்லா கேள்விகளுக்கும் நானும் நீங்களும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை மறுமையிலே பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே இன்றுள்ள இளைஞர்கள், குழந்தைகள், யுவதிகளுடைய விடயத்தில் நானும் நீங்களும் தொழுகையை நிலைநாட்டக்கூடிய, இஸ்லாமிய சட்டத்திட்டங்களை நடைமுறைப்படுத்துகிற, ஹராம் ஹலாலை பேணுகிற குழந்தைகளாக அந்த குழந்தைகளை வளர்ப்பதற்கு நானும் நீங்களும் கடமைப்பட்டிருக்கிறோம். இல்லை என்றால் அல்லாஹ்விடத்தில் மிக பெரும் கேள்விகளை நாங்கள் சுமக்க வேண்டி ஏற்படும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, இது அல்லாஹ் தந்த மிக பெரும் ஒரு அருள், அல்லாஹ்வுடைய பாக்கியம். இந்த பாக்கியத்தை உணர்ந்து அதே நேரம் இது சோதனை என்பதையும் நாங்கள் புரிந்து எங்களுடைய பிள்ளைகளுக்கு பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாகவும் நல்லுபதேசம் செய்கிற நல்லுபதேசிகளாகவும் எங்களை மாற்றிக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன், அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நடிகார்களே, அன்பு சகோதரர்களே, எங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு சிறந்த உபதேசியாக நாங்கள் இருப்பதோடு மாத்திரம் அல்லாமல், அந்த குழந்தைகளுக்கு நாம் இன்றைய கால சூழ்நிலையில் சொல்லிக் கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான இன்னும் ஒரு நசீஹத், அந்த குழந்தைகளை நல்ல அஹ்லாக்குள்ள குழந்தைகளாக வளர்த்தெடுப்பதும் எங்களுடைய கடமை. அஹ்லாக் என்பது இஸ்லாத்தினுடைய நல்லொழுக்கங்கள். ஒருவர் எப்படி நடக்க வேண்டும், நடக்கக்கூடாது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டினார்கள். லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, நபியில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் சொல்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் நபிகளாருடைய நடத்தைகள் குறித்து கேட்கப்பட்ட பொழுது சொன்னார்கள், கான ஹுலுகுல் குர்ஆன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்பண்புகள் அவர்களுடைய குர்ஆனாகத்தான் இருந்தது என்று ஆயிஷா நாயகி சொன்னார். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்பண்பின் திகழமாக திகழ்ந்து காட்டினார். நற்பண்புகளின் நாயகனாக இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த உலகத்தில் நற்பண்புகளை பரிபூரணப்படுத்துவதற்காகத்தான் நான் அனுப்பப்பட்டுள்ளேன் என்று அல்லாஹ்வுடைய தூதருடைய வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம், ஹதீதுகளை பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், நபியே, நீங்கள் கடின உள்ளமுடையவராக இருந்திருந்தால், நீங்கள் கடின சித்தமுடையவராக, கடுகடுப்பான முகத்தை உடையவராக இருந்திருந்தால், லன்ஃபல்லூ மின் ஹவுலிக், இந்த சஹாபாக்கள் உங்களை கண்டு எப்போதோ விரண்டோடி இருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறார். வந்தவர்களை அரவணைத்து பேசினால் இன்முகத்தோடு பேசி அழகிய நன்னடத்தைக்கு சொந்தக்காரராக அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இந்த உலகில் வாழ்ந்து காட்டினார்கள் என்பது எங்க எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இன்றுள்ள எங்களுடைய இளைஞர்கள், குழந்தைகளை நாங்கள் பார்க்கிற பொழுது அவர்களிடத்தில் அஹ்லாக் என்பது துளியளவும் இல்லை என்கிற அளவுக்கு மிக மோசமான நடத்தை உள்ள இளைஞர் சமுதாயம் ஒன்று இன்று உருவாகி கொண்டு வருவதை பார்க்கிறோம். இன்று உலகளாவிய ரீதியில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அவர்கள் மீது செலுத்தப்படுகிற கவனம் என்பது இன்றியமையாதது. இன்றுள்ள விஞ்ஞானமும், இன்றுள்ள தொழில்நுட்பமும், இன்றுள்ள குழந்தைகளை காட்டு மிராண்டிகளாக உருவாக்கி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம்.
சினிமா கலாச்சாரமும் இன்றுள்ள நவீன ஊடகங்களும் இன்றுள்ள குழந்தைகளை அதன்பால் இழுத்து அவர்களுக்கு அவர்களுடைய கலாச்சாரங்களை திணிப்பதை பார்க்கிறோம். அதனால் இன்றுள்ள குழந்தைகள் சர்வசாதாரணமாக என்ன பேசுகிறார்கள், என்ன உடுக்கிறார்கள், எப்படி நடக்கிறார்கள் என்பதை சிந்தித்து பார்த்தால் இஸ்லாத்திற்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்கிற அளவுக்கு இன்றுள்ள இளைஞர்கள் மாறியிருப்பதை பார்க்கிறோம். எனவே எங்களுடைய குழந்தைகளுக்கு அகலாக்கை போதிப்பது, எது நட்பண்பு எது தீய பண்புகள் என்பதை அடையாளப்படுத்துவது பெற்றோர்களுடைய கடமை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, 2 கிழமைக்கு முன்னால் ஒரு ஹுதுபாவுக்கு போக வேண்டி ஏற்பட்டது. கொழும்புக்கு பஸ்ஸில் போய் கொண்டிருக்கிறேன். ஒரு சம்பவத்திற்காக, ஒரு படிப்பினைக்காக சொல்கிறேன். 2 இளைஞர்கள் எனக்கு பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அந்த பஸ்ஸில் சிறுவர்கள் இருக்கிறார்கள், அந்த பஸ்ஸில் பெண்கள் இருக்கிறார்கள், வயோதிபர்கள் இருக்கிறார்கள். நேரம் நள்ளிரவு 12 மணி. சரியா, பஸ் ஓடிக்கொண்டிருக்கிறது. 2 இளைஞர்களும் பேசிக்கொண்டுதான் வராங்க. எல்லோரும் தூக்கம். அந்த இளைஞர்களுடைய பேச்சை கவனத்தில் கொண்டால் ஒரு 20-22 வயது மதிக்கத்தக்கவர்களாக இருப்பார்கள். ஒரு ஊரிலிருந்து ஏறுகிறார்கள், பேசுகிறார்கள். கொஞ்சம் எல்லை தாண்டி ஒரு கோல் வந்தது. அந்த 12 மணிக்கு ஒரு கூட்டாளி கோல் எடுக்கிறார். அந்த கோலை அவர்கள் அவுட் ஸ்பீக்கரிலே போட்டு பேசுகிறார்கள். எல்லோரும் பஸ்ஸில் அமைதியாக தூக்கம். இவங்கட சத்தம் மட்டும் தான் கேட்குது. ஏசி பஸ். அவர்களுடைய கதையை விட்டு கேட்டால் கண்ணியத்துக்குரிய சகோதரர், ஆபாசத்தை பேசுகிறார்கள். அந்த பஸ்ஸில் சிறுவர்கள், பெண்கள் தூங்கி கொண்டிருக்கிறார்கள், ஆபாசத்தை பேசுகிறார்கள். அருவருப்பான வார்த்தைகளை, தூசண வார்த்தைகளை பேசுகிறார்கள். ஒரு படிக்கு மேலால் என்னால் உட்கார முடியல. கொஞ்சம் நிமிர்ந்து அவர்களை பார்த்தேன். நான் பார்ப்பதை அவதானித்த 2 பேரும் போனில் பேசிக் கொண்டிருக்கிற நண்பர்கிட்ட சொல்கிறார்கள், மச்சான் ஒரு மௌலவி ஒருத்தம் பக்கத்தில் இருக்காண்டா, கொஞ்சம் மெதுவா பேசு. அதையும் இப்படியே சத்தமா சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். என்னை அடையாளம் கண்டு சொல்கிறார்கள், ஒரு மௌலவி பக்கத்தில் இருக்கிறான், கொஞ்சம் மெதுவா பேசுன்னு சொல்கிறார்கள். ஆனால் அந்த கதை நிக்கல. கண்ணியத்துக்குரிய சோதனை, கிட்டத்தட்ட புலனறுவை தாண்டும் வரைக்கும் இதே பேச்சில் அந்த இளைஞர்கள் இருந்தார்கள். பஸ்ஸில் இருந்த எல்லோருக்கும் ஒரு பயம் என்ன தெரியுமா? ஏன் இப்படி பேசுகிறீர்கள் என்று அவங்ககிட்ட கேட்பதற்கு பயம். கேட்டால் நமக்கு ஏதோ பேசி விடுவார்களோ, நமக்கு ஏதோ கெட்ட வார்த்தை பயன்படுத்தி விடுவானோ என்று பஸ்ஸில் இருந்த எல்லோரும் பயந்து எல்லோரும் அவர்களுடைய முகத்தை பார்த்தார்கள், திரும்பி பார்த்தார்கள். யாராலும் ஒன்றும் செய்ய முடியல. என்னால் கூட அந்த இடத்தில் அவர்களுக்கு உபதேசம் செய்கிற நிலையில் அவர்கள் இல்லை. நான் பேசினாலும் உங்களோட வேலையை பாருங்க என்று சொல்ற லெவலில் தான் அவங்களோட கதையும் அந்த தோரணமும் அவர்களுடைய உடல் அமைப்பும் காடையர்களை விட மோசமாக இருந்தார்கள். அல்லாஹ் பாதுகாக்குவார். முஸ்லிம்கள், கலிமா சொன்னவர்கள், சலாம் சொல்லக்கூடியவர்கள், முஸ்லிம்கள் பயணிக்கிற பஸ்ஸில் பயணிக்கிறார்கள். அஹ்லாக் அறவே இல்லை, துளியளவும் இல்லை என்கிற அளவுக்கு நமது சமூகம் மிக பெரும் அதாள பாதாளத்தில் இருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர், இது ஒரு படிப்பினைக்காக சொல்கிறேன். இப்படி ஏராளமான சம்பவங்களை எங்களுடைய ஊர்களிலே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம், பாடசாலைகளிலே பார்க்கிறோம். எனவே ஆசிரியர்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன், உங்களுடைய ஆசிரியர் பணி என்பது மகத்தான ஒரு பணி. அதை விட ஒரு தஅவா கிடையாது. பெற்றோர்கள் வீடுகளில் உபதேசம் செய்கிற மாதிரி நீங்கள் இந்த குழந்தைகளுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கிற பாடசாலைகளில், டியூஷனரிகளில் இந்த குழந்தைகளுக்கு தயவு செய்து கல்வியோடு சேர்த்து அகலாக்கையும் கொடுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வான். அல்லாஹ் உங்களுடைய நன்மைகளை இரட்டிப்பாக்குவான். எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது, பொது இடங்களில் எப்படி நடக்க வேண்டும், எப்படி நடக்கக்கூடாது, பெரியவர்களோடு எப்படி நடக்க வேண்டும், நடக்கக்கூடாது, அனைத்தையும் இன்று குழந்தைகளுக்கு வழிகாட்ட வேண்டிய மிக தர்ம சங்கடமான ஒரு நிலையில் முஸ்லிம் சமூகம் இருப்பதை பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது எங்களுடைய சமூகத்தில் மாற்றப்படவில்லை என்றால் இவர்கள் தான் நாளைய தலைவர்கள். யோசித்து பாருங்கள், நாளைய சந்ததி மிக மோசமான ஒரு இழிவை சந்திக்க இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கும். எனவே நானும் நீங்களும் இவைகளை உணர்ந்து, இதைவிட எத்தனையோ மடங்கான விடயங்கள் பேச இருக்கிறது, ஆனால் நேரம் இடம் கொடுக்காது. எனவே இப்படியான பிழைகளை பெற்றோர்கள் உணர்ந்து, கல்வியாளர்கள் உணர்ந்து, ஆசிரியர்கள் உணர்ந்து நமது சமூகத்தை நேரான பாதையில் நாங்கள் கொண்டு போக வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய குழந்தைகளுக்கான சிறந்த உபதேசிகளாக நாங்கள் மாற வேண்டும். அதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிய வேண்டும். எனவே கேட்ட விடயங்களை ஞாபகம் வைத்து அதை அமல் செய்து எங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளை சம்பாதிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.